2 பேரும் சாப்பிட்ட பிறகு மேல் மாடத்தில் நின்று நிலவை ரசித்தபடி இருந்தார்கள். அது ஒரு அழகான அமைதியான இரவு. அந்த அழகான முழு நிலவும் மெல்லிய தென்றலும் மேல் மாடத்தின் கொடியில் பூத்திருக்கும் மலர்களின் வாசமும் அவர் காதலுக்காக படைக்கப்பட்டது போல் தோன்றியது. உலகின் மிகப்பெரிய வரமே நமக்கு பிடித்தவருக்கு நம்மை மிகவும் அதிகம் பிடித்திருக்கிறது என்பதுதானே. யாழினி மற்றும் மதியனின் மனது பாரம் குறைந்து காற்றில் பறக்கும் காகிதம் போல ஆனது. அவளை முத்தமிட நினைத்த அதியனின் மனது மறுநிமிடமே ஏனோ அவனை தடுக்க தன் பேச்சு கேளாமல் இரும்பை கண்ட காந்தம் போல அவளை நெருங்கும் தன்னை கட்டுப்படுத்தி இயல்பாக இருப்பதைப் போல நடித்து கொண்டிருந்தார். தூங்குவதற்காக இருவரும் மனசில்லாமல் அவரவர் அறைக்குள் செல்கிறார்கள். அதியனோ யாழினி தன்னை அவள் அறைக்கு அழைப்பாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறான். யாழினி படுத்துக்கொண்டே இவ்வளவு நேரம் நடந்ததை எண்ணி வெட்கம் தாங்காமல் அவனை மறுமுறை போய் பார்க்கவும் முடியாமல் ஏங்கி சாய்கிறாள். அதியனுக்கு யாழினி தன் பக்கத்தில் இருப்பது போலவே உணர்வு. யாழினி நினைப்பு தூங்க விடாம வாட்டி எடுக்குது. தைரியத்தை வர வைத்து யாழினி அறைக்கு போய் பார்க்குறான். அங்கே யாழினி நேற்று இரவு முழுவதும் அழுது தூங்காதனால அழகான அன்னப்பறவை போல நிம்மதியாக தூங்கும் அழகை பார்த்து ரசிக்கிறான் அதியன். அங்கிருந்து போகவும் அவனுக்கு மனமில்லை. அவனை அறியாமல் அவளை ரசித்து கொண்டே அங்கேயே தூங்கியும் விடுகிறான் அதியன்.